இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பிக் பாஸ் அதாவது நேற்று நடந்த நிகழ்வு, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு 2யும் வந்து நம்ம வந்து விவாதிக்க போறோம். அதாவது ரிவ்யூ பண்ண போறோம். பார்க்கலாம். ஸோ இன்னைக்கும் நம்மளோட வந்து பிரியகுருணன் அவர்கள் இது சம்பந்தமா பேசுறதுக்காக இருக்காங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம் ஹரிஷ். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஷிப் பண்றத வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நாள்ல ரெண்டு வீக்ல இருந்த லீடர்ஷிப்கெல்லாம் வந்துட்டு ஒரு பார்ஷியாலிட்டி ஒரு பயாஸ்டா இருந்த ஒரு பிக் பாஸ் டீம் வந்துட்டு இப்போ அருண்க்கு ரிட்டன் வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அதுவும் கார்னர் பண்ண ஒரு மனுஷன் வந்திருக்காருன்றது கூட இல்லாம ஏதோ டாஸ்க் நட்டன் புதுசா ஒரு கேப் கொடுத்தாங்க, 5 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தாங்க, சம்திங் ஏதோ புதுசா கொண்டு வரேன் கொண்டு வந்தாங்க. சோ இது வந்துட்டு உபயோகம் படாம இருந்ததுனால அது யாரோட கம்பல்ஷன்ல நடந்ததுன்றது தெரியல. இப்ப நேத்து மஞ்சரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஆனந்தி ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறாங்க. 2 பேர் சொல்ற ரீசன்கள் வந்துட்டு நாட் அக்செப்டபிள். இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது மஞ்சரி ஒரு ரீசன் கொடுக்கறது என்னன்னாக்கா, இவங்க சொன்னதுனாலதான் அவர் கேப் போட்டாரு. ஏன்னா டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, ஸ்கூல் டாஸ்க் நடந்துட்டு இருந்தது. சோ அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் போடலான்னு கூட அவர் வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல அவரே கூட போட்டிருக்கலாம். அது ஒண்ணு அவ்வளோ பெரிய இஷ்யூ எல்லாம் இல்ல. ஒரு ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களை பாதிக்காத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது த சேம் திங் ஆனந்தி சொல்றதும் வந்துட்டு எங்களுக்கு பசி எடுத்துக்குச்சு. சோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக வராங்க, வந்து எல்லாம் பேசிட்டு இதுதான் அப்படின்னுட்டுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சாரி சொல்லிட்டு உங்க லஞ்ச் டைம்ல லேட் ஆயிடுச்சு சாரி சொல்லிட்டு ஒரு மனுஷன் போறாரு. இதுக்கு மேல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்றதுக்குன்றது எனக்கு தெரியல. அது எப்படி இருந்தது ஹரிஷ் அது பாக்குறதுக்கு? டெசிஷன் மேக்கிங் கூட லேட் பண்ணது பெண்கள் அணி தான், ஆண்கள் அணி இல்ல. பெண்கள் அணி தான் வந்து டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்றது கூட டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து அது அப்பவே முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப டிலே பண்ணி பவித்ரா ஒரு சண்டை, சௌந்தர்யா கிட்ட ஒரு சண்டை, ஜாக்லின் ஒரு பக்கம் ஒரு சண்டை போடுறாங்க. நடுவில் சாச்சனா வந்து கத்திக்கிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பெண்கள் அணி அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை தான் வந்து காட்டுது. அவங்களோட சண்டை போட்டதுக்கு அருண் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து அருணோட அந்த ஸ்டிங்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 2 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு, சாட்சினா வந்து ஆண்கள் அணி பக்கம் போயிட்டே இருக்காங்க. அதுவும் எந்த டாஸ்க்குமே அவங்க செய்யாம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து அதெல்லாம் கவனிக்காம ஒரு கேப்டன் இருக்காருன்னு சொல்லி நீங்க வந்து ஸ்டிங் ரிமூவ் பண்ணலாம். ரெண்டாவது பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் பெண்கள் அணி கிட்ட இருக்கிற ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஆண்கள் அணிக்கு. அதுல இருந்து அந்த அரிசி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்க வந்து இதெல்லாம் கவனிக்காத கேப்டன் சொல்லி நீங்க வந்து ஒரு ஸ்டிங் எடுத்துக்கலாம். இது ரீசனா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ரீசனா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து தேவையில்லை நீங்க பண்ண தப்புக்கு வந்து அருண் காரணம் அப்படிங்கறதெல்லாம் அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல. அண்ட் இதுல வந்து சாட்சினா சொல்றாங்க, நான் அரிசி எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா அது நல்ல விஷயம். அது வந்து ஒரு கியூட்டான விஷயம் அப்படிங்கிறாங்க எல்லாரும். அது எந்த வகையில கியூட்டான விஷயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் வார்னிங் கொடுத்து நீங்க தனியா ரேஷன் எடுத்திருக்கீங்க, அவங்க தனியா ரேஷன் எடுத்திருக்காங்க. உங்களுடைய ரேஷன்ல இருக்கிற பொருள் வந்து ஆண்கள் அணிக்கு போகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ரேஷன்ல ஏதோ ஒரு பொருள் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னா நீங்களே பிக் பாஸ் ரூல்ஸை வந்து மீறுறீங்கன்னு தான் அர்த்தம். எல்லாருமே மீறிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாச்சனா மத்தவங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சாச்சனா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, தெரியாத இருந்த வரைக்கும் ஓகே, அட்லீஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுத்தோம், நீ இப்படி பண்ணிருக்கே சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை திட்டி இருக்கணும். இதை கொண்டு போயிட்டு அருண் கிட்ட கேட்கலாம், ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கவனிக்காம விட்டீங்க? இப்ப பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்தாக்க தப்பான விஷயம் தானே அர்த்தம். அப்ப இதை வந்துட்டு நீங்க கவனிக்கல அப்படின்றதுனால அந்த ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிருந்தாங்கனாக்கா ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் அதை பண்ணல. சம்பந்தமே இல்லாம இவங்க பசிக்கும் இவங்களோட திருப்திக்காக மட்டுமே அந்த ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்றாங்கன்றது ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா இதுல வந்து அந்த ரூல் புக்ல இருந்ததா என்னன்றது தெரியாது. அந்த கேப் பத்தி ஒரு ப்ராவர்ப் ஒண்ணு தீபக் படிச்சாரு. கேப் போட்ட ராஜாக்கள் எல்லாம் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்ல அந்த ஒரு ப்ராவர்ப் சொன்னாரு. அது உண்மையிலேயே அந்த கேப் இதுல ரூல் புக்ல இருக்கா இல்ல தீபக் வந்துட்டு சொந்தமா தன்னோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினாரா அந்த ப்ராவர்ப்ன்றது தெரியாது. சோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எல்லாம் வந்துட்டு வீட்டுல இருக்கும் போது எந்த ரூல்ஸுமே மதிக்காதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வச்சிட்டு இருக்கும் போது இது ரொம்ப வந்து நம்ம பார்க்கலாமா வேண்டாமா, அடுத்த ரெவ்யூ கொடுக்கலாமா வேண்டாமா, இல்ல ரெவ்யூ கொடுக்கறதே வேஸ்டா போகுதான்ற மாதிரி ஒரு மனநிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
இது பிக் பாஸ் வீட்ல அவங்க பெண்கள் அணியோட குழப்பத்துக்கெல்லாம் வந்து அருண் காரணங்கிறதெல்லாம் என்ன பொறுத்தவரை பெண்கள் அணி பிக் பாஸ் ரூல்ஸஸ் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒன்றும் ம். இல்லை, ஒரு டாஸ்க், ஒரு சின்ன டாஸ்க் நீங்க வந்து இடுப்புல கை வச்சுட்டு நிக்கணும். அதுதான் டாஸ்க். ஒண்ணுமே இல்ல அதுல அதுல. ஒண்ணுமே இல்ல. மாடலிங் பண்ற எல்லாருக்கும் ஆ. தெரியும். அது வந்து ஒரு போஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத போய் பெண்கள வந்து தப்பா கொச்சைப்படுத்துற மாரி அந்த போஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி அழுகுறாங்க. ம். அழ வேண்டிய அவசியம் இல்ல. அதத்தான் இவங்க சௌந்தர்யா சொல்றாங்க. இது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட போஸு. நாங்க குடுத்துக்கிறோம். யாராவது சிலர் தானே செய்யணும். நீங்க செய்யாதீங்க. நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லி ம். சொல்றாங்க. ம். ஆனந்தியும் சரி, வர்ஷினியும் சரி 2 பேரும் ம். ஓகேங்கிறாங்க. ஆமா. செஞ்சுட்டு போட்டுமே. அவங்க செய்றாங்கன்னா செய்யட்டுமே. ஏன் வந்து நீங்க ஏன் தடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் நானு. உங்களுக்கு கண்டிப்பா. விருப்பம் இல்ல. அப்ப எங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்களுக்கு செய்யாத. விருப்பம்னா அவங்கள செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அவங்க தானே டெசிஷன் எடுக்குறாங்க. அப்படியே முடிச்சிரணும். அத விட்டுட்டு அ அழுகுறது, எனக்கு வந்து இது வந்து பெண்கள கொச்சப்படுத்துற மாரி இதுல பெண்கள கொச்சப்படுத்தறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே ஒரே ஒரு கிடையாது. போஸ்ட் தான் சொல்றாங்க. அந்த போஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? இதே வந்து சௌந்தர்யாவ வாத்து மாரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு முட்டை போட சொல்லி. இதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளவு அக்வர்டான ஒரு டாஸ்க்கா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா, அப்பல்லாம் வந்து கண்டிப்பா. நீங்க கேட்கல. அப்பல்லாம் நீங்க வந்து சௌந்தர்யாக்காக யாரும் பேசல. இப்ப உங்களுக்குன்னு ஒரு இது வந்தா மட்டும் யாரும் எல்லாரும் வரணும், எல்லாரும் பேசணும்னா, அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியஸ்டா நடந்துக்கிறாங்க எல்லாரும். அதுதான் நான் ஆமா, பார்க்குறேன். அப்படிதான் தனக்கு இருக்கு. ஏன்னா வந்தா மட்டும் தான் பிரச்சனை. மத்தவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லன்ற மாரி நெனைக்கிறாங்க. சௌந்தர்யாக்கு வந்த அந்த முட்டை டாஸ்க் கொஞ்சம் பார்க்கறதுக்கே அருவருப்பா தான் இருந்தது. பட் அவங்க அத பத்தி எல்லாம் கேரே பண்ணல. அவங்க அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் பெண்கள் எந்த குரலுமே குடுக்கல நீங்க சொன்ன மாதிரி. அதே மாரி அந்த தண்ணி குடிக்கிற டாஸ்க் வந்தப்ப கூட சௌந்தர்யா அவ்ளோ தண்ணி குடிச்சப்ப யாருமே பதட்டமே அடையல. சுனிதா குடிக்கிறப்ப அது அவ்ளோ பெரிய கஷ்டமா இருந்தது எல்லாரோட தொண்டைக்குமே. இதெல்லாம் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல. பட் ஆனா விஜய் சேதுபதி சார் இந்த 4 வாரமா என்ன பண்றாருன்னு கூட நம்மளுக்கு புரியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து அது ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறதோ இல்ல விஷாலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதோ இல்ல அட்லீஸ்ட் அது சம்பந்தப்பட்ட பேசுறது ஒரு குறைய நீங்க எப்படி நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு சொல்றதுலயோ தான் வந்துட்டு இதுக்கு மேல இருக்கிற ப்ரோக்ராமோட இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. இது ரொம்ப அசிங்கமாவே விஷாலுக்கு இருந்தது. வந்து விஷாலுக்கு வார்னிங் குடுத்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லன்னு தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். விஷால் உம் வந்து அவருக்கு இன்னும் தப்ப உணரல. அவர் தப்ப உணர்ற அளவுக்கு ஏதாவது பண்ணணும் நீங்க. அவர் வந்து பேசுறது தப்பு, அவர் பேசுற விதம் தப்புங்கிறத நீங்க புரிய வைக்கணும். அது புரிய வைக்காம நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கோங்கங்கிற ரேஞ்சுக்கு போறதெல்லாம் வந்து என்ன சொல்றது? படத்துக்கு வேணா வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம். பட் வந்து உம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரியாலிட்டி ஷோக்கு அது யூஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு யூஸ் தோணல. ஆகாது. இல்ல நீங்க அது வந்து வந்துட்டு அட்லீஸ்ட் படத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவும் தப்பு இல்லங்கிறது அந்த கமல் படம் டயலாக்க அப்படியே இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு பார்க்குறீங்க. வர்றாரு. உம் பட் அதனால உங்களுக்கு எந்த யூஸுமே இல்ல. நீங்க வந்து விஷால நீங்க நீங்க உனக்குள்ளேயே நீ வந்து முடிவு பண்ணிக்கோ. உனக்குள்ள நீ செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கோ. நீ பேசுறதுன்னா அந்த பொண்ணுட்ட போய் சாரி கேட்டு நீ பேசுங்கிறாரு. உம் விஷால் வந்து சாரி கேட்கிற நிலையில இல்ல. அவர் வந்து நான் பார்த்தத தான் பேசுறேன். நான் பார்த்தத தான் சொன்னேன் ஆஹ் அப்படிங்கிறாரு. அவரு வந்து தன்ன தான் பண்ண தப்புங்கிறத ரியலைஸ் பண்ணாம தான் இன்னும் இருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா, இமிட்டேட் பண்றதுங்கிறது வேற. பட் மார்க் பண்ணி வேற பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அதுதான் ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும் அப்டின்னா, நீங்க கேள்வி கேட்டு வெளிப்படையா கேட்கணும். நீங்க வந்து மறைமுகமா பூசி மொழிலாம் கேள்வி கேட்டா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. இது பிக் பாஸ் டீம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. இல்ல அத போட்டு காட்டுங்க. இவரு என்னென்ன பேசியிருக்காரு, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டு காட்டு. ஆனா அது பார்த்தாலும் சௌந்தர்யா சிரிக்க தான் போறாங்களே தவிர, அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிய போறதில்ல. பட் ஆனா வந்து ஒரு குறை இருக்கிறவங்கள இப்படி கமெண்ட் பண்ணது வந்துட்டு சமுதாயத்துக்கே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இத. பார்க்கலாம். விஜய் சேதுபதி அட்லீஸ்ட் இதுலயாச்சும் வந்துட்டு தன்னை ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனா காட்டிக்கிறாரான்றத பார்ப்போம் நம்ம. இப்ப அடுத்தது வந்து தீபக்க சேவ் பண்ணிருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல தீபக்க கொண்டு வந்து சேவ் பண்ணிருக்காங்க. என்னத்துக்காக சேவ் பண்றாங்க? என்ன அந்த நாமினேஷன் பாஸ் எதுக்கு இப்படி ஒவ்வொரு வாரமும் வீணாக்கிட்டு இருக்காங்கன்றது புரியல. இப்ப அவர் ஒண்ணுமே பண்ணல, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக சேவ் பண்ணணும் தீபக்க? தீபக்க சேவ் பண்றதுக்கு என்ன அவசியம்னு எனக்கும் புரியல. ஏன்னா, தீபக் இதுவரைக்கும் டாஸ்க்ன்னு எதுவும் பண்ணல அவரு. ம் அவரு பங்கெடுத்த எந்த டாஸ்க்லயும் ஆண்கள் அணி ஜெயிச்சதும் இல்ல. ஸோ இல்ல. அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தீபக் வந்து ஏன் குடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா தீபக்கோட டாமினன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ம் ரொம்ப அதிகமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா, முத்துக்குமரன ஓரங்கட்டுற அளவுக்கு அந்த டாமினன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஓகே. முத்துக்குமரன் சொல்றது எதையும் கேட்கிற மாரி இல்ல யாரும் அங்க. இப்ப ம் வந்து தீபக் என்ன சொல்றாரோ அத கேட்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆமா. டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தன்னைத்தானே தீபக் கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு தான் பார்க்கிறேன்.
ஒருத்தரை டாமினேட் பண்ணி மத்த எல்லாரும் இதை கேட்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி அன்னைக்கு சொன்ன மாதிரி முத்துக்குமரன் சொல்ற முடிவுக்கு தான் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அப்ப முத்துக்குமரனே விளையாடட்டும், நீங்க ஏன் விளையாடுறீங்கன்னு கேட்டாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தீபக் விளையாடட்டும், நீங்க ஏன் விளையாடுறீங்கன்னு மத்த எல்லாரையும் கேட்கணும். ஆமா, கேட்டா நீங்க மட்டும் தான் அது இதா அவரு இருக்கும். தீபக் வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காரு. அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் டெசிஷன்ங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆமா. அத வந்து பிரேக் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்கணும். ஆனா அப்படி யாரும் போற மாதிரி இல்ல. யாரும் யாரையும் பகைச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரும் யாரையும் வந்து சண்டை போடக்கூடாது. யாரும் யாரையும் பிரச்சனைகள் இழுத்து வச்சுக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. ஆ. அது ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க எல்லாருமே. அந்த சேஃப் கேம் உடைச்சு இவங்க வெளியில வந்தா மட்டும்தான் வந்து இவங்களால ஃபைனல் வரைக்கும் போக முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்து வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கிறதா நான் பாக்குறேன். கண்டிப்பாக. சாச்சனா பேசின எல்லா வார்த்தைகளுமே வந்துட்டு அடுத்தவங்கள மரியாதை குறைவா தான் பேசியிருக்காங்க. சௌந்தர்யா இதை இனிஷியேட் பண்றாங்க. நீ வந்துட்டு இனிமேல் என்ன அப்படி சௌந்தர்யான்னு கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு நான் ஸ்கூல் டாஸ்க் தவிர நான் வேற என்ன நான் மரியாதை குறைவா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேக்குறாங்க. அவங்க பேசுனதுல எடுத்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த சீன்ஸ் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே மரியாதை குறைவா தான் பேசியிருக்காங்க. அது எப்படி சாச்சனா இருந்தது? வந்து சுனிதாவையும் அப்படிதான் பேசிட்டாங்க. சுனிதா அதுக்குதான் கோவப்பட்டாங்க. நீ வந்து ரொம்ப மரியாதை குறைவா பேசுற. இப்போ சாட்டர்டே சண்டே டைம்லலாம் என் பேரை சொல்லி பேசுற அப்படின்னாங்க. அதுக்கு நான் ஒரு விஜய் சேதுபதி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து எப்போ எனக்கு என்ன தோணுதோ நான் அதைத்தானே பேசுறேன் அப்படிங்கிறாங்க சாச்சனா. பட் வந்து நீங்க ஒருத்தருடைய வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்க அந்த மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க மரியாதை கொடுக்காம அவங்க உங்களுக்கு ரிட்டனா மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ சாச்சனா அதை வந்து மறந்துடுறாங்கன்னு பாக்குறேன் நான். நீங்க மரியாதை கொடுக்காம நீங்க வந்து பேசிட்டு நாளைக்கு வந்து அவங்க என்கிட்ட இப்படி ரொம்ப கடுமையா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட சண்டைக்கு போனா நீங்க என்ன பேசுனீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். கண்டிப்பா. ஸோ அதை வந்து சாச்சனா புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் தான் நான் பாக்குறேன். இல்ல இப்ப சாச்சனாவை பத்தி பேசுறதுக்கும் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க கேமும் ஒன்றும் இல்லை, கேமும் ஒன்றும் ஆடுற மாதிரி தெரியல, டாஸ்கையும் ஒன்றும் இல்லை. எல்லா டாஸ்க்லயும் அந்த பிளேயர் இந்த பிளேயருங்கிறாங்க. டர்ட்டி கேம்ன்றதை தான் நான் சொல்வேன் நானு. ஏன்னா பாய்ஸ்க்கு வந்துட்டு அனுசரணையா இருக்கிறதுக்கு மட்டும் தான் பாக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நாமினேஷன்ல அவங்க பேர் வரக்கூடாது. சோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். நாமினேஷன்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே யூனிக்கா போட்டுட்டு யாரை வேணா நாமினேட் பண்ணலான்றத கொண்டு வந்தா மட்டும் தான் இது வந்துட்டு சரியா வரும். இது எதுக்காக பாய்ஸ்ங்க வந்துட்டு கேர்ள்ஸ பண்ணோம், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ பண்ணோம்னாக்கா இப்ப சாச்சனா பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இது பண்ற மாதிரி நைஸ் பண்ற மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்துட்டு போயிட்டு பாய்ஸுங்களை மட்டும் தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றது. சோ இத தவிர நெக்ஸ்ட் வீக் நாமினேட் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு சாச்சனா பேரை சொல்லக்கூடிய சிலர்ல முத்துக்குமரன் ஒருத்தரா இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா முத்துக்குமரனுக்கு சாச்சனா ரொம்ப அவசரப்பட்டு பேசுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது அங்கங்க வெளிப்படுத்துறாரு, அங்கங்க சொல்றாரு. சாச்சனா அதை மாத்திக்கிற மாதிரி இல்ல. அருணும் அதே மாதிரிதான், நீ வந்து தேவையில்லாத இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காமா அப்படிங்கறது கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றாரு சாச்சனாக்கு. பட் சாச்சனா அதையும் கேட்கிற மாதிரி இல்ல. சோ 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாச்சனா நம்புறது இவங்க 2 பேர் தான் அதிகம் நம்புறாங்க சாச்சனா. பட் இவங்க 2 பேர் தான் சாச்சனா நாமினேட் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன். இப்ப இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது மஞ்சரிக்கு வந்துட்டு எப்படி பெஸ்ட் வந்ததுன்றது எனக்கு தெரியல. இதுல ரியாக்கும் மஞ்சரிக்கும் வந்திருந்தது, ஒரு டைப் இருந்தது. அப்புறம் மஞ்சரிக்கு அது வந்துட்டு ஓகே ஆயிட்டு அவங்களே ஐ வில் டூ இட் அப்படின்னுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அந்த அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு வந்துட்டு இவங்களும் விஷாலும் தான் விளையாட போறாங்க. இந்த தலைவர் போட்டிக்கான விளையாட்டு கூட ஒரு ரிக்வெஸ்டா கேட்கணும் பிக் பாஸ். ஏன்னா இப்ப தலைவர் போட்டிக்குனாக்கா அவங்க இண்டிவிஜுவலான ஒரு போட்டியை கொடுக்கணும். அதை தவிர்த்து ஒரு குரூப்பிசம் கொடுத்துட்டு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா வேணும்னே வாண்டடா, இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு சௌந்தர்யாக்கு பண்ணினாங்க. சௌந்தர்யாக்கு வந்துட்டு அந்த கால்ல அந்த கட்டையை லிஃப்ட் பண்றது வாண்டடா தான் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மத்தவங்க பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ சௌந்தர்யாக்கு மட்டும் அந்த கேமை கொடுத்து சௌந்தர்யா தோத்து போயிருந்தாங்கன்னாக்கா அக்செப்டட். இது இண்டிவிஜுவல் கேம் கொடுக்கறதுக்கு என்ன பிக் பாஸ்க்குன்றது எனக்கு தெரியல. சோ நாளைக்கு இன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன் இதோட டாஸ்க் என்ன கொடுக்க போறாரு, யாரு ஜெயிக்க போறாங்கன்றது. இனியோ விஷாலுக்கு மஞ்சரிக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி சூஸ் பண்ணது எனக்கு சரியா வரலன்னு தான் உடன்பாடே கிடையாது. ஏன்னா மஞ்சரியை விட எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அஸ் அ பிரின்சிபலா அவங்க வந்து எல்லாரோடையும் சண்டைக்கு போயிருக்கலாம். பட் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா வந்து ஸ்கூலை எப்படி ஸ்ட்ரிக்டா கொண்டு போகணும், எப்படி வந்து நல்லபடியா நடத்தணுங்கிறது தான் அவங்களுடைய இதா இருக்கும், எதிர்பார்ப்பா இருக்குமே தவிர
ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போகணுங்கிற இடத்துல பிரின்சிபல் எந்த ஸ்கூல் பிரின்சிபலா இருக்க மாட்டாங்க கிடையாது. பட் அதைத்தான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றது. நீங்க எந்த ஸ்கூல்ல அப்படி நீங்க பாத்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இவங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு போவாங்க அப்படின்னு பாத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கும் அது புரியல. அது எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி அழகா பண்ணாங்க அந்த பிரின்சிபல் ரோல. பட் ஸ்டில் அவங்கள வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா கொடுத்ததும் மஞ்சளை பெஸ்ட் பெர்ஃபார்மரா கொடுத்ததும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரிதான் இருந்தது. ஏன்னா ரெண்டுமே மாறிக்கணும், ஸ்வாப் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு மஞ்சரியை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு போடணும், வர்ஷினியை பெஸ்ட் பெர்ஃபார்மரா கொண்டு வரணுங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா மஞ்சரி வந்து பெரிய லெவலில் ஒண்ணுமே பண்ணல. அவங்க வந்து சமையலுக்கு சண்டை போட்டாங்க, அருணோட சண்டை போட்டாங்க, சமையல் நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் இது பண்ணணும் அப்படின்னு சண்டை போட்டாங்க. அதை தாண்டி வந்து பெருசா எதுவுமே அவங்க வந்து வெளியில தெரியல. நடுவுல 1-2 சண்டைகள்ல அவங்க வந்து வெளியில தெரிஞ்சாங்களே தவிர, அதுவும் அவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணதுனாலதான் வெளியில தெரிஞ்சாங்களே தவிர, வேற எதுலையுமே அவங்க வந்து வெளியில தெரியல. பட் வர்ஷினி வந்து அவங்களுடைய டாஸ்க், அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து நல்லா வெளியில தெரிஞ்சாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா வந்து போர்ட்ரே பண்ணி கொண்டு வந்தாங்க, அந்த கேரக்டரை பில்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க் ரீதியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கேரக்டரை பில்ட் பண்ணி ஒண்ணுமே இல்லாத அழகா பில்ட் பண்ணி அந்த கேரக்டர் இன்னுமே வந்து ரொம்ப அழகா காட்டினாங்க அப்படின்னா வர்ஷினி சொல்லலாம். மஞ்சரி அப்படி எதுவுமே பண்ணல. அப்ப வர்ஷினிக்கு கொடுக்க வேண்டியதை வந்து மஞ்சரிக்கு கொடுத்துட்டு மஞ்சரிக்கு கொடுக்க வேண்டியது வர்ஷினிக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னா, அது வந்து நீங்க இவங்க நம்ம கூட இருந்தா பெட்டரா இருக்கும், அவங்க வெளியில போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த அனலைஸ் பண்றது வந்துட்டு வாண்டடா தப்பா பண்றாங்கன்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அதே மாதிரிதான் வந்துட்டு இப்ப இந்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, வர்ஷினிக்கும் இவருக்கு ராணவுக்கும் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா இடத்துலயும் அவங்க போயிட்டு அந்த சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தது, இப்ப அந்த ஜெயிலுன்றத கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நாமினேஷன் மட்டும் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்கனாக்கா பெட்டரா இருக்கும்ன்றதுதான். ஏன்னா இப்ப வரைக்கும் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இப்ப நம்ம வந்துட்டு டெய்லி கொடுக்குற ரெவ்யூ கூட 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி ரெவ்யூ கொடுத்தாலே மொத்தம் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒண்ணுமே வித்தியாசமா இல்ல அதிசயமா பேசுற மாதிரி எல்லாம் ஒரு டாஸ்க்குமே அங்க நடக்கல. கிரியேட்டிவ்னு சொல்றாங்க, ஒரு கிரியேட்டிவும் இல்ல. இந்த லோக்கல் எக்ஸிபிஷன்ல நடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சுத்தமா அது என்ன கான்செப்ட்ல பண்றாங்கன்றது புரியல. ஆன் த ஹோல் இப்ப இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ஒரு ப்ரோமோல வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவாலிட்டி காட்டினாங்களா இல்ல அந்த கேரக்டரோட ஒன்றிணைஞ்சாங்களான்றத பாக்கலான்ற மாதிரி அவர் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. சோ என்ன பேச போறாருன்னு ரொம்ப ஆவலா பாக்குறோம். அது கடைசியில புஷ்பானமா ஆயிடக்கூடாதுன்றதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க உள்ள கண்டென்ட் எதுவுமே இல்ல. பிக் பாஸ்ல வந்து ஒண்ணுமே இல்ல, பேசுற அளவுக்கு கண்டென்ட்னு எதுவுமே இல்லை. அவங்க வந்து டைமை பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் பாக்குறேன். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி அவங்க சும்மா நாளை கடத்தணும்னு கடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். நான் மற்றபடி உள்ள கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை. கண்டென்ட் கொடுக்குறவங்களையும் அமைதியாக்கி வச்சிருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். கண்டென்ட் கொடுக்குறவங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க, முத்துக்குமார் இருக்காரு, அருண் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, அவரையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி விஷால் அவரு திடீர்னு பாதை மாறி போய் ஒரு டைப்பா இருக்காரு. ஸோ இவங்க 4 பேரை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. சுனிதா வந்து அப்பப்போ சண்டை போட்டுட்டாவது இருந்தாங்க, அவங்களையும் வெளியில அனுப்பிச்சு விட்டாச்சு. இதுக்கு மேல வேற யாருமே இல்லங்க. தர்ஷிகா ஆப்சென்ட் இப்ப சுத்தமா கிடையாது. தர்ஷிகா எந்த ஒரு இதுலயுமே வரது கிடையாது. அவங்க தர்ஷிகா கம்ப்ளீட்டா கேம்ல இருந்தே வெளியில போன வரதா இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ல இருந்து கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆன மாதிரி இருக்காங்க அவங்க. வேற அதே மாதிரி அன்ஷிதா வந்து ஆண்களணி சைட்ல இருக்கிறதுனால ஓரளவு வெளியில தெரியுறாங்க. பெண்களணி பக்கம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அமைதியா இருந்திருப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட தர்ஷிகா மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஷோ இன்னுமே டவுன் ஆயிட்டு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா தர்ஷிகா அன்ஷிதா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்த ஆட்களே வந்துட்டு இவ்வளவு இந்த அளவுக்கு மைனஸ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, வேனிஷ் ஆயிருக்காங்கன்றத நம்ம பேசினாலும் கூட அதை பீட் பண்ற அளவுக்கு பவித்ரா இன்னுமே வந்துட்டு காணாம தான் இருக்காங்க. அவங்க எப்பதான் வந்து அந்த இதுக்குள்ள வரப்போறாங்க, சீன்குள்ள வரப்போறாங்கன்றதே தெரியல. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலா ஹரிஷ் இன்னைக்கு எவிக்ஷன்ன்றது வந்துட்டு ரியான்னு சொல்லியிருக்காங்க.
நேத்து தான் வந்துட்டு அவங்க நல்லா பெஸ்டா பண்ணினாங்க நட்டுன்னு எல்லாருமே அவ்வளவு இதுவா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து நல்லவேளை அவங்க வந்துட்டு அந்த லீடர்ஷிப்க்கு தலைவர் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படல. இல்லைன்னா வந்துட்டு இப்ப அது இன்னொரு விளையாட்டா அது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, மொக்க டாஸ்க் எதனா பண்ணிருப்பாங்க. சோ இது அடுத்தது என்ன ஆக போகுதுன்றது தெரியல. ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷனா? இப்போ வரைக்கும் சிங்கிள் எவிக்ஷன் தான். டபுள் எவிக்ஷன் பத்தி எதுவும் தகவல் இல்ல. ம். அண்ட் ரியா வந்து வெளியில அனுப்புறாங்க அப்படிங்கிறது, ரியாவை வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு நான் பாக்குறேன். 2வது பெஸ்ட் பெர்ஃபார்மரா ரியா பண்ணாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரியா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒண்ணும் பண்ணலாங்க. ஆனா நேத்து சொன்னது எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற மாதிரி ரியாவை கொண்டு வந்தாங்க. நேத்து எல்லாரும் பெஸ்ட் பெர்ஃபார்மர், அங்க விளையாடுறவங்க எல்லாரும் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்தாங்க ரியாக்கு. பட் வந்து வெளியில பார்த்த மக்களுக்கெல்லாம் ரியா எதுவுமே பண்ணலங்கிறது தான் தோணிருக்கு. ஸோ அதனால தான் ரியாவுக்கு ஓட் பண்ணல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மேபி ரியா வந்து ராணவ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் ராணவ் கூட ஓரளவு தேறிட்டாருன்னு பாக்குறேன். ராணவ் கூட அவர் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறப்போ ராணவ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ராணவுக்கும் ஏன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா ராணவ் நல்லா வந்து அவருக்கு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரு நல்லா அழகா. கிடைக்கிற டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல பண்ணாரு. ஸோ அதை ரொம்ப அழகா தெளிவா பண்ணவரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு தூக்கி டவுன் கீழே போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே யாருமே கேமை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்கள்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு உள்ள வச்சு உங்க அணியில சேர்த்துக்கிறதும், தேவையில்லாதவங்க இன்னுமே உங்க கூட பழக்கம் ஏற்படாதவங்களாம் கீழே தள்ளி விடுறதும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய குரூப்பிசமா இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பா. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. ரியாக்கு அடுத்து வந்துட்டு ஜென் சைடு, மேல் சைடு வந்துட்டு ஒரு எவிக்ஷன் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ராணவா தான் இருக்க முடியும். ராணவ் வந்து டாப் 2ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் சௌந்தர்யாவுக்கு வந்து அடுத்த இடத்துல ராணவுக்கு பெரிய அளவுல நிறைய ஓட்டிங் விழுந்திருக்கு, நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. சரி, பட் வந்து யாரா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்கணும் அப்படின்னா குறைந்த வாக்குகள் விழுந்திருக்கிறதா சொல்லப்படுறது ஜெஃப்ரி சொல்றாங்க. ஜெஃப்ரி வந்து லாஸ்ட் டைம் சௌந்தர்யாவோட இருந்தாரு. சௌந்தர்யா ஃபேன் பேஸ் வந்து ஜெஃப்ரிக்கு நல்லா ஓட் பண்ணாங்க. சௌந்தர்யா நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லாதப்போ ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யாவோட சப்போர்ட் சைட்ல இருந்து நிறைய ஓட்டு விழுந்தது. பட் இப்போ அது அப்படியே மாறினதை நான் பாக்குறேன். அதுதான் எனக்கு ஜெஃப்ரின்னு சொல்றதை விட அந்த பேரை சொல்றதை விட டிங்குவா மாறிட்டாருன்றதை தான் நான் சொல்லுவேன் நானு. அது அந்த டிங்கு ஜெஃப்ரியா மாறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவையான்றது எனக்கு தெரியல. விஷாலோட சேர்ந்ததுனால வந்த பழனா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா நீங்க வந்து கேம் ஆடி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் விஷாலோட சேர்ந்ததுனால இது இப்படி இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா விஷால் வந்து அவர் தெளிவா அவரோட கேம் ஆடுறாரு. பட் வந்து மற்றவங்கள பத்தியும் வந்து தப்பா பேசுறாரு. அதுல ஆண்டனியில இருக்கிற, அதாவது கேம் ஆட தெரியாத, இன்னும் கேம் புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் தன்னோட சேர்த்துக்கிறாரு. அப்படி சேர்த்துக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு தப்பா பேசுறது வந்து விஷால பாதிக்குதோ இல்லையோ மத்த எல்லாரையும் பாதிக்கும். நீங்க அமைதியா இருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் எழுப்போம். சோ அத வந்து அதனால கூட ஒரு பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் நான் ஜெஃப்ரி கிட்ட. ஏன்னா ஒரு ஜெஃப்ரி கிட்ட ஒரு வில்லன் தனம் எல்லாம் நிறைய இருந்த மாதிரி பார்த்தேன். ஏன்னா ஜாக்லின் இவர் வந்துட்டு இந்த வாட்டர் இன்சார்ஜ் எடுத்துக்கினதாகட்டும், ஜாக்லின் வந்து வாட்டருக்கு வரணும்னுட்டு தன்கிட்ட வந்து ஜாக்லின் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு வில்லத்தனம் அந்த முகத்துல தெரிஞ்சது. சோ அது ஜெஃப்ரியா இல்ல, அவர் டிங்குவா மாறியே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீ பாஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெஃப்ரி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. தீபக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு சௌந்தர்யாட்ட பேசினதாகட்டும், ஜாக்லின்ட்ட பேசினதாகட்டும், நீங்க வந்து ரொம்ப லேட்டா உணர்றாரு அவரு. வந்து ரொம்ப லேட்டா உணர்ந்தாருன்னு தான் நான் பாக்குறேன். இதை வந்து ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்து உணர்ந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் லேட்டா உணர்ந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் சிங்கிள் இதுதான் எலிமினேஷன் தான் சொல்றாங்க. டபுள் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் டபுள் எவிக்ஷன் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் தான் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ராணவுக்கு நல்ல ஓட்டு விழுந்திருக்குங்கிறதான் தகவல். ஒருவேளை ராணவ் எதுவுமே பண்ணல, ராணவ் பண்றதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் முடிவு பண்ணி அவர் வெளியில அனுப்பிச்சா மட்டும் தான் உண்டு. ஏன்னா ராணவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யாவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாருங்கிற அந்த ஒரு வெளியில தெரிகிறாரு. அப்படி ஒரு இதுல தெரிகிறாரு அவர் வெளியில.
ஓகே நீங்க அதையும் கெடுத்துக்கிட்டு நீங்க வந்து ராணாவை தான் வெளியே அனுப்புவீங்கன்னு சொன்னா உங்களோட டிஆர்பி டவுன்ஃபால் ஆகுறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அடுத்தது ஜெஃப்ரியா இருந்தால் அது ஜெஃப்ரியா தான் வெளியில வரணும்னு எதிர்பார்க்கிறோம், டிங்குவா வேண்டான்றதுதான். சோ இன்னைக்கு பாப்போம் விஜய் சேதுபதி சார் என்ன பேசுறாரு, அந்த டாஸ்க பத்தி என்ன பேசுறாரு, அட்லீஸ்ட் இந்த குரங்குல வந்துட்டு கிண்டல் பண்ணின விஷயங்களை ஏதாச்சும் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு எடுக்கலன்னா என்னைக்கும் எடுக்க போறது இல்ல அது. சோ இன்னைக்கு என்னன்றத பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.